Hi hello guys, Kakdela कैसे हो कैफुलकुम how are you எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சோ பாஸ்ட் vlog பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நான் இங்க ஊருக்கு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு முக்கியமான விஷயம் அப்படினு சொல்லியிருந்தேன் சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நம்ம என்னன்னா நம்ம பிரதரோட மேரேஜ்னு சொல்லியிருந்தேன் சோ அந்த மேரேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம சென்னைக்கு போயிட்டு இருக்கோம் சோ இப்போ நம்ம ஊர்ல இருந்து பழனி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு இருக்கோம் ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினில் சென்னை போகிறோம் ஸோ அண்ட் அங்கேயும் போய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குமே தெரியாது நம்ம ப்ரோ வந்து நிறைய டைம் அவரோட ஃபர்ஸ்ட் இன்விடேஷனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் கொடுத்தாரு பட் நம்மளால் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் பட் இருந்தாலுமே இந்த பாஸ்ட் ஒரு 1 வீக் முன்னாடி கூட கூப்பிட்டுருந்தாரு சாரி ப்ரோ என்னால் முடியாது பிஸின்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சர்ப்ரைஸாக போகிறோம் ஸோ லெட்ஸ் see guys அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரேஜ் ஃபுல்லாமே இந்த வீடியோலேயே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா இன்னொரு வீடியோ வரும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோலேயே முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறதுக்கு நான் ட்ரை பண்ணேன் ஸோ கீப் வாட்சிங் guys வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு அஃப்சல்ஸ் ஜர்னி ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லக்கேஜ் ஃபுல்லாக அந்த காலத்து வெயிட் மிஷினில் வெயிட் போட்டாச்சு கைஸ் இது ஒரு பெஸ்டிசைட் ஷாப்பு ஸோ இங்கே தாத்தா வந்து ஓன் பண்ணியிருக்காரு ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வெயிட் போடுவோம் பாஸ்ட் வீடியோ நம்ம இப்போ வ்ளாக்ஸ் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிட் போட்டுட்டு கிளம்பிட்டோம் ஸோ இன்னும் ஒரு வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock ட்ரெயின் ஸோ இன்னொரு கரெக்டாக 1 hour தான் இருக்குது ஸோ 1 hourல வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் ட்ரெயினை வேறு பிடிக்கணும் இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 30 kilometers வரும் கைஸ் ஸோ லெட்ஸ் கோ எப்படி போகிறோம்னு தெரியல லெட்ஸ் கோ கைஸ் வில் ட்ரை ஸோ கைஸ் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டு இருக்காங்க எல்லோரும் ஸோ எதுக்குன்னு தெரிஞ்சிருக்கோம் மேரேஜுக்கு தான் கைஸ் ஸோ நான் சொல்லியிருந்தேன் 6 o'clock ட்ரெயின்னு சொல்லி இங்கேயே டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:30 ஆகிடுச்சு எனக்கு தெரிஞ்ச ட்ரெயின் ஏற வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் லெட்ஸ் see கைஸ் நம்ம ஊர் இப்படி தான் கைஸ் இருக்கும் ஸோ செம்மையாக செழிப்பாக இருக்கும் நம்ம ஊர் இன்றைக்கி மட்டும்தான் இப்படி கிளம்புறோம்லாம் நினைக்காதீங்க எப்பயுமே இப்படி தான் கிளம்புவோம் ஸோ அண்ட் ஒரு பல்க் ஃபேமிலியோடு போயிட்டுருக்கேன் ஹாய் சொல்லுங்கள் ஹாய் மச்சான் ஹாய் மச்சான் ஹாய் இன்ஷோ ஹாய் ஸோ இவர் தான் குட்டி பையன் நான் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறுவோம் பார்த்தீங்களா ட்ரெயினில் ஏறிட்டு நம்ம குட்டி பையனே காட்டுறேன் ஏன்னா விளாக் எடுக்கிறதுக்கு எந்த அவசியமே வரல ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரும் ரிவீல் பண்ணவே இல்லை ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறிட்டு யாரெல்லாம் என் கூட வரா அப்படின்றத உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் ரிவீல் பண்ணுறேன் ஸோ மச்சான் பார்க்குற இடம்லாம் விண்டுமில்லாக இருக்கும் ஸோ எப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு 10-15 years முன்னாடி சொல்கிறேன் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாகிடுச்சு இங்க வர்க் போயிட்டு இருக்கா ஐயோ ஸ்டெப்ல ஏற முடியாதா ஏத்த முடியாது இப்படி வெரிக்கலாம் கூட நான் வெரிக்கவா ஓகே சப்போர்ட் வேணுமா ஆமா இந்த பக்கம் இல்ல நான் வெளிப்புறம் பேசுறேன் புடிச்சுக்கோ அந்த எண்டிங்ல எடு எங்கடா அந்த எண்டிங்ல எடு அது உள்ள போட்டடி போட்டியா அஞ்சிரு அத போல சொல்றேன் விஷயம் பாரு பாடி வந்துருச்சு ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ட்ரெயின் ஏறியாச்சு ஏறி வந்து பார்த்தீங்கன்னா டைம் கரெக்டாக 7:15 ஆகிடுச்சு ஸோ வேறு ஒரு பெட்டியில் என்னோட டாடி மட்டும் அதில் மாட்டிக்கிட்டாரு ஸோ கோயிங் டு லுக் அட் ஹிம் காய்ஸ் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்டு மட்டும் வாங்கணும் ஸோ வாங்கிட்டு வர வேண்டியதுதான் ஆள் இருக்காங்க உள்ள ஆள் சொல்ல வெளியவே வச்சு லாக் பண்றாங்க கைஸ் ஸோ என் மச்சானும் வந்திருக்காரு கூட சொல்லுங்க மச்சான் இடிச்சிரும் போலங்களே ஹைட்டா இருக்கீங்க எதுங்க S2 அங்கிட்டுங்களா S4ங்க இன்னும் 2 பெட்டு தெளிதா S2ன்னு நினைக்கிறேன் இல்ல S2 இந்த பக்கம் தாண்டி தான் வந்திருக்கேனா ஓகே ரைட் ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்திருக்கு ஸோ காய்ஸ் மணப்பாறை முறுக்கு திண்டுக்கல்ல கிடச்சிருக்கு ட்ரை பண்ணுவோம் நைஸ் முறுக்கு காய்ஸ்
நம்ம ஊருக்கு ட்ரை பண்ணவே இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தேன், கிடச்சிருச்சு. சென்னை எத்தனை மணிக்கு தான் போவோம்? சென்னைக்கு 4 மணி. விடிய காலையில் 4 மணிக்கா? எங்க மச்சான் 4 மணிக்கு போயிட்டு எங்க பிரியாணி சாப்பிட்டு மெரினா பீச் போவோமா? கண்டிப்பாக போகிறோமா? ஓகே கைஸ், வாக்கு போகிறோம். பீஃப் ஸ்டீக்குங்களா? கடலில் கிடைக்குமா? கிடைக்கும். பீஃப் ஸ்டீக் பிரியாணி மெரினா பீச் மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு காட்ட போகிறேன். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்பர். ஸோ அப்பரில் நம்ம கூட யார் இன்னைக்கு இருக்கா? அவர் நானும் ஜாஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹாய்ஸ் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா படுத்தாச்சு. த டைம் இஸ் 9:07 கரெக்டாக. ஸோ நானும் இவனு படுத்திருக்கோம். எல்லோரும் ஹாய் சொல்லுங்கள். எல்லோரும் வாங்க காய்ஸ். ஸோ இப்படி தான் கைஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்தாச்சு. ஸோ ஃபேமிலியெலாம் இங்கே உட்காந்தாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா யுக்ரைனில் ட்ராவல் பண்ணது ட்ரெயினில். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராவலே பண்ணதில்லை. அது தப்பிச்ச வரப்போ பண்ணோம் பாருங்கள், அந்த ட்ரெயின் ட்ராவல் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்னு நினைக்கிறேன். 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராவல் போயிட்டுருக்கு. இன்னொரு சென்னைக்கு வந்து நம்ம ரீச் ஆகிறதுக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ போயிட்டுருக்கோம். பட் ஆனால் நான் வரதே தெரியாது அப்படின்றப்ப கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஸோ லெட்ஸ் கோ கைஸ். போகிற வழியில் எங்கேயாவது அடுத்த ஸ்டாப்பிங் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு டீ குடிச்சிட்டு நம்ம போகலாம். A few moments later. ஸோ காய்ஸ் வெற்றிகரமாக வந்து பார்த்தீங்கன்னா டீ வாங்கியாச்சு. இங்கே காட்பாடின்னு சொல்லி ஒரு ஸ்டேஷன் இருந்துச்சு காய்ஸ். சரின்னு சொல்லி இறங்கி டீ வாங்கலான்னு வாங்கினேன். கடைசியில் பார்த்தா ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ நேரம் நிற்கும் டீ வாங்கணும் அப்படின்னு. அதெல்லாம் தாராளமாக நிற்கணும், இங்கே போங்க அப்படின்னாரு. டீ வாங்க கடைசியில் அந்த வடக்கா என்ன சொன்னாருன்னா, இது உங்கள் காடியா கிளம்ப போகுது அப்படின்னா. அப்போ டீயை போடுறா வேமா அப்படின்னு சொல்லிட்டு டீயை வாங்கிட்டேன். பயங்கர சூடு. ட்ரெயினும் கிளம்பிச்சு, என் பெட்டியை தாண்டிடுச்சு காய்ஸ். ஸோ அதனால் இந்த டீயை தூக்கிட்டு இந்த டீயை வச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஜம்ப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால் டீயை ஒரு பெட்டியில் வச்சுட்டேன் காய்ஸ் படிக்கட்டில். நான் அதுக்கு பின்னாடி வர பெட்டியில் நான் ஏறி வந்தேன். அதுக்கப்புறமே பயங்கர சரியான சுடு காய்ஸ். தூக்கிட்டு இப்படி அந்த லாஸ்ட் பெட்டிலேருந்து என்னோட பெட்டி வரை வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா டஃபஸ்ட் ஜாப் ஆயிடுச்சு. ஸோ டீயை குடிப்போம் வாங்க. ட்ரெயின் மாஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்களா என்னைய? செஞ்சுட்டீங்க என்ன, பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்தில். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்லா இருக்கு. என்ன நினைச்சுக்கிட்டு எல்லாரும்? நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சொல்றா அந்த கெட்டப்புக்கு என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? தள்ளி போடுறோம். இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. உணர்ச்சிகள் செத்து போச்சு. ஐயோ சாமி, வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். 5:30 ஆயிடுச்சு. எங்கே போயிட்டுருக்கோன்னா பிரியாணி சாப்பிட. ஸோ சென்னை வந்துட்டு மிட் நைட் பிரியாணி சாப்பிடலன்னா எப்படி? ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி பீஃபுங்களா மட்டனுங்களா? பீஃப் தானே. சொல்லு. டாக்ஸி வந்துடுச்சு. பிரியாணி வாங்கியாச்சு. ஸோ லெட்ஸ் மீட் ஃபரான். ஹாய் சொல்லு ஃபரான். அந்த ப்ரீவியஸ் vlogலாம் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்சல் ஜெனி லைக் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லி ஒரு குட்டி பாப்பா வரும். அந்த பாப்பா இவன் இல்லை, அந்த பாப்பாவோட அண்ணாவன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி வாங்கிட்டாச்சு. வி ஆர் என் ரூட் டு த மெரினா பீச். வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ்குள்ளே போகணும். எங்கள் அப்பா என் கூட தான் வந்துட்டு இருந்தார். அவர் தொழுவு போடுற காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா அவரை விட்டுட்டு நம்ம கிளம்பியாச்சு. ஆட்டோ பிடிச்சிட்டு வரீங்களா? நீங்கள் போனோடனே கேப் வந்துடுச்சு.
என்ன பீச் தண்ணி ஃப்ரண்ட்ல இருக்கேன்னு நினைச்சேன். ஓ மை காட், தண்ணி தேங்கி நிக்குது. தண்ணி தேங்கி நிக்குதா? கடலுக்கே வா. என்னோட பீச் ரோடு கிட்ட வந்துருச்சு. ஸோ காய்ஸ் வந்தாச்சு. ஃபரான் எங்கே இருக்கோம்? தெரியலையா? என்ன பீச்சு? மெரினா பீச் தான். ஓகே கைஸ், பீச் வந்தாச்சு. நம்ம உள்ளே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். கீப் வாட்சிங் கைஸ். நான் பீச்சுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வரேன். பட் ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த வெட் சாண்டில் நடக்கிறேன் கைஸ். இந்த பீச் செம்ம வியூ கைஸ். பட் ஆனால் சன்ரைஸ் ஆச்சா ஆகலையா? சன்ரைஸ் ஆயிடுச்சிங்களா? சன்னே பார்க்கல கைஸ். ஐ திங்க் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:27. எத்தனை மணிக்கு சன்ரைஸ் வரான்? 10 மணி இருக்கும். 10 மணி. அவன் 10 மணிக்கு எந்திரிக்கிறான், அதனால சொல்கிறான். அவனோட டைமிங் 10. 1 மணி. ஓகே, அப்போ 3 hours பிஃபோர் தான் சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஒன்றும் ஆகலை. 360 டிகிரியில் காட்டுறேன். எங்கேயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ஐ எம் சாரி. ஸோ கைஸ் சன்ரைஸ் எதுவும் ஆகலை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர வெட்டாக இருக்குது கைஸ் பீச் மண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. டிசம்பர் மந்த்துன்றனால இப்படி இருக்குமா என்னன்னு தெரியல எனக்கு. மழை பெஞ்சனால அங்கே தண்ணி வேறு தேங்கி வேறு நின்றுருக்கு கைஸ். நான் ஆக்சுவலாக காரில் இங்கிட்டு வரும்போது நினச்சேன், என்னடா கடலில் இதுவரை வருதா அப்படின்னு நினச்சேன். என்னடா இங்கிட்டு சாண்ட் இருக்குது, இங்கிட்டு நடுவில் கடல் இருக்குது, அங்கிட்டு தனியாக சாண்ட் இருக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டான தாட் வந்துருச்சு கைஸ் அதை பார்த்தோன்னே. ஸோ ஃபேமிலியோட பீச்சுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஹாப்பனிங் பிளேஸாக இருக்கும். ஒரு மாதிரி க்ரௌடடாக ஃபுல்லாக அந்த கேம்ஸ் அப்பளம் வடை இந்த ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அது ஒரு தனி ஜாலி. ஏர்லி மார்னிங் வர்றதில் ஒரு தனி பீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அடங்கியிருக்கு. ஸோ டைமிங் மேட்டர்ஸ் கைஸ். டெஃபினெட்லி நீங்கள் எந்த டைமில் வரீங்களோ அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் பிரெயின் வந்து டியூன் ஆகும் டெஃபினட்டாக. பாருங்க ஒரு ஹைட் ஏறி இருக்கு, முன்னாடி அப்படியே சரிவா இருக்கும். இப்போ பாருங்க இதுக்குன்னு ஒரு ஹைட்டு. அதுக்கப்புறம் இங்கிருந்து கீழே டைவ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா பாருங்க விழுந்துட்டாங்க. டைவ் பண்ணி வந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே வர முடியும். வாவ், பாருங்க எங்க அப்பா வந்துட்டாரு. பேரு இவ்வளோத்தி பண்ணியும் அவருக்கு தெரியல நாங்க எங்க இருக்கோம்னு சொல்லி. ரைட்ல கொடி பறக்குது, அங்க போயிட்டாரு. கொடி இல்ல கொடி. மாடு நிக்குதா, மாட்டுக்கு பின்னாடி பாத்தீங்களா? எப்படி பைக்ல சர்ன்னு வந்துட்டீங்களா? நாங்க பாருங்க சன்ரைஸ் ஆகி வெயில் மண்டையை பொழந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வெயிட் பண்ணியிருந்தா என்ன ஆகுது? சரி கொடுங்க, தண்ணியாச்சும் கொடுங்க. நாங்கள் பிரியாணி வாங்கிட்டு வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிடுறோம். பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி 1 hour அப்புறம் ஓப்பன் பண்ணுறோம். ஸ்டில் சூடாக இருக்கு. சாப்பிடலாமா? ஓகே ரெடி? சியர்ஸ் guys. பாருங்க செம்ம சாஃப்டாக இருக்குது. தரோம், ட்ரை பண்ணுங்கள். அந்த கடை பேர் என்ன? மருவான்னு சொல்லி புளியாந்தோப்பில் இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கு. ஃபைன், டேஸ்ட் இஸ் குட். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைத்தா கொடுத்துருக்காங்க. ரைத்தா இல்லை, வெங்காயம் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இது ஏதோ தக்காளி குழம்பு மாதிரி இருக்குது. பாருங்க லைன் கட்டுறாங்க போய். பீச்சை விசிட் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். எக்ஸ்சிஎம்ஸ் அவங்களோட நினைவு இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அவங்க அடக்கமாயிருக்க இடம்லாம் இருக்குது. அங்கே வெளியே தான் உட்காந்துருக்கோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 தான் ஆகுது. 9க்கு தான் ஓப்பனிங்கா. ஸோ அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டைமிங் இருக்கனால நம்ம எகெயின் டாக்ஸி போட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம vlog கண்டினியூ பண்ணலாம். அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வேறு நிறைய செலிப்ரேட் பண்ணுறாங்க.
ஹல்தி ஜல்தின்னு. நீங்க தான் இந்த யூடியூபர் பார்த்துருக்கேன். என்ன பார்த்துருக்கியா? செல்ஃபியா? ஸோ செல்ஃபி எடுக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க. ஸோ அதனால் இந்த மெயினான ஏரியான்றனால இந்த செல்ஃபி டார்ச்சல் தாங்கல கைஸ். ஸோ அதனால் டக்குன்னு டாக்ஸி போட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். கீப் வாட்சிங். போறது போறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.